ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வரும் வியாழக்கிழமைக்குள் உன் கையில் ஒன்று கிடைக்கும். இது 100% மேல் உறுதி 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 மற்றும் உண்மையும் கூட. என் செல்லமே, இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள். என் மீது நம்பிக்கையை வை. உன் வாழ்வில் எல்லா உறவாகவும் இந்த சாயப்பா நான் இருப்பேன். என் வழிகாட்டுதல்படி நீ மகிழ்ச்சியாக இருக்க, என்னுடைய சிறந்த குழந்தையாக மகிழ்ச்சியாக இரு. என் செல்லமே, இந்த சாயப்பா உன்னுடன் தான் இருக்கிறேன். என் செல்லமே, நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும். உன் கரம் பிடித்து வழி நடத்துகிறேன். யார் மூலம் உனக்கு துன்பம் வந்தபோதும் நீ என் மீது கொண்ட பக்தியால் துன்பத்தை வென்று கொண்டிருக்கிறாய். புரிகிறதா? உன்மேல் காற்று பட்டால் கூட அதில் வரும் தூசியை கூட மேலோட்டமாக விடமாட்டேன். என் அன்பு, என் செல்லமே, உனது பக்தியும் உனது நேர்மறை எண்ணமும் உனது நம்பிக்கையும் என்னை ஒரு சேர கட்டி போட்டிருக்கிறது. எதை நினைத்தும் கலங்காமல் நிம்மதியாக இரு. என் செல்லமே, உன் உடல் நலத்திற்கும் மன நலத்திற்கும் முக்கியமானது எது? நிம்மதியான உறக்கம். உனக்கான நல்ல நேரத்தை மிக அருகில் கொண்டு வந்து விட்டேன். நீயும் தயாராக இருக்கிறாய். எவ்வளவு கண்ணீர் வடித்து இருப்பாய், எவ்வளவு தன்னம்பிக்கை கொண்டிருந்தாய், எவ்வளவு முயற்சிகள் செய்தாய், அது அனைத்திற்கும் பலன் கைமேல் தரப்போகிறேன் உன் சாயப்பா. இன்று உனக்கு நான் தரும் அவசியமான செயல் ஒன்றை உன் அருகில்தான் இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது. சற்றும் எதிர்பார்க்காத பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நான் உன்னை நல்லதொரு இன்பத்தில் உன்னை ஆழ்த்தி சந்தோஷத்தில் மிதக்க வைக்கப் போகிறேன். எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சாயி சாயி என்று என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வரப்போகின்றாய். பார், நல்ல காலம் உன் வாழ்வில் பிறந்து விட்டது. ஆம் செல்லமே, நீ நேசிக்கும் உறவுகள் ஒரு கட்டத்தில் மாறுபடுகிறார்கள். அவர்கள் சுயநலமாக எடுக்கும் முடிவு உன் உறவுகளை பாதிக்கும். ஆனால் இதைத்தான் நான் உனக்கு பலமுறை பல இடங்களில் உணர்த்தி இருக்கிறேன். வாழ்வில் உன் கடமைகளை செய்து இறுதியில் நீ என்னை வந்து அடைவதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இதுபோன்ற இடையில் மாறும் மனிதர்களுக்காக நீ அவர்களுக்காக தவிர்க்கக்கூடாது. உன் ஆன்மா சுதந்திரமாக இருக்க வேண்டும். உன் வாழ்வில் இதுபோன்று 2ஆம் முறை நடந்து முடிந்துள்ளது. இவை உனக்கு பற்று இருக்கும் பாடத்தை மீண்டும் உணர்த்தி உள்ளன. இந்த சாயப்பா தரும் ஞானத்தை புரிந்துகொள். என்னை மனதார நம்பு. என் செல்லமே, உனக்கு ராஜ வாழ்க்கை வாழப்போகிறாய். உன்னிடம் எந்த கெட்ட சக்தியையும் உன் சாயப்பை நெருங்க விடமாட்டேன். உன் வருமானம் சேமிப்பு நிச்சயமாக உயரப்போகிறது. உன் கடன் பிரச்சனை முடியும் நேரத்தை தொட்டுவிட்டாய். சிறப்பாக வாழ்வாய் என்று இதோ இப்பொழுது உன் கையில் பணம் இல்லை என்று மட்டும் வருந்தாதே. பணம் வரக்கூடிய தருணம், அந்த தருணத்தில் அந்த பணம் வரக்கூடிய தருணம் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த சாயப்பாவின் அருளால் பணம் வரும். கோடீஸ்வர யோகமும் சேர்ந்து வரும். ஆம் செல்லமே, நீ வெளியே தனியாக நடக்கிறாய், தனியாக சிரிக்கிறாய், தனியாக அழுகிறாய். ஏன் நான் இங்கே தொலைந்து போனேன் என்று உன் மனதில் நீயே கேட்கிறாய். உன் சாயப்பா நான் தினமும் பதில் சொன்னாலும் நீ உணர மறுக்கிறாய். ஏதோ ஒன்றில் இழந்தாய், ஏதோ ஒன்றை போனது போன்று என்று நினைத்து மனதை இருளில் மூழ்கிக் கொண்டாய். ஏன் இவ்வளவு குழம்புகிறாய்? என் செல்லமே, உன் மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். நீயோ கண்ணீரில் மூழ்கி என் மீது நம்பிக்கை வைக்க மறுக்கிறாய். அதுவே உன்னை இன்னும் சோதனைக்கு உள்ளாக்குகிறது. என் செல்லமே, முதலில் உன் மனதை தெளிவுபடுத்து. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உனக்காக நான் ஒவ்வொரு அடியிலும் உன் கைகளை பிடித்து கொண்டு வருகிறேன். ஆகையால் என்னை நம்பு.
அப்பொழுதுதான் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உன் வாழ்க்கையில் வரத் தொடங்கும். புரிகிறதா? கவலைப்படாதே. ஆம் செல்லமே, உன் கரங்களை நான் இறுக்கமாக பிடித்திருக்கிறேன். நீ என்னை மழையென நம்பு. உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களை பார்த்தால் உன் மனம் தளர வேண்டாம். யார் முன்னிலும் கைகட்டி நிற்பது உன் விதி அல்ல என் செல்லமே. நான் இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காகவும் யாரிடமும் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் கரங்களை இறுக பற்றி இருக்கிறேன் அல்லவா இந்த சாயப்பா. உன் கையை நீட்ட வேண்டிய இடம் என் அருளை பெறுவதற்காக மட்டுமே தான். உன் தலையை குனிய வேண்டிய இடம் என் சன்னதி முன் மட்டுமே தான் இருக்க வேண்டும். உனக்கு பிள்ளையாக வாழ்வை நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என் செல்ல பிள்ளை. பிரச்சனைகள் வாழ்வின் ஒரு பகுதி தான். அதையே நினைக்காமல் வாழ்க்கையை வாழ வேண்டும். பல அழகான தருணங்களை உனக்காகவும் உன் உடன் இருப்பவர்களுக்காகவும் உன்னால் உருவாக்க முடியும். அந்த அழகான தருணங்களை உருவாக்க முயற்சி செய் என் செல்லமே. வழியை தருபவர்கள் அதை தந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் உன்னால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும். ஏனென்றால் உன் சாயப்பா நான் உனக்கு அருள் மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கவலையிலிருந்து மீண்டும் மகிழ்ச்சி பொங்க ஒரு சக்தியாக மாறுவாய். சிறு முயற்சி தானே, முயற்சி செய்து பார். நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்லமே. நீ செய்த பாவம் உன்னை கஷ்டத்தில் தள்ளிவிட்டது என்று வேதனையில் தவிக்கிறாய். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிரும் பாவக்கணக்கை தீர்த்து ஆக வேண்டும். செய்த பாவம் எத்தனை கோவில் குளம் போனாலும் அது தீராது. உன்னால் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற உதவி மூலம்தான் உன் பாவங்கள் படிப்படியாக குறையும். நீ செய்கின்ற வேலையிலிருந்து ஒரு சிறு தொகை எடுத்து இல்லாதவர்களுக்கு உணவாகவும் அன்னமாகவும் தர்மம் செய். உன்னால் முடிந்தால் மாதத்தில் ஒரு தடவை உணவு அன்னதானம் செய். நீ செய்த பாவம் தீர்ந்து நல் வாழ்க்கை கிடைக்கும். சாயப்பா, அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம். ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருத்தப்படாதே. உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதும் வந்து அமர்ந்து விட்டேன். அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன். நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுதான். 100% மேல் நிச்சயமாக அது உன் கையில் வந்து சேரும். அதற்கான முயற்சியை கைவிடாமல் மகிழ்ச்சியாக தொடர்வாய். நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய். உனக்கு பல உண்மைகள் புரிந்து நல்லது நடக்கும் என் செல்லமே. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.